வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 4th டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டேன் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சயின்ஸும் கரண்ட் அஃபேரும் எந்த டாப்பிக்கை கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ், அடுத்து கரண்ட் அஃபேர். நம்ம எப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன டாபிக் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எதுக்கானா அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அந்த டாபிக்ல என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. அதுதான் இந்த சீரீஸ் பார்க்கறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றது சீக்கிரம் என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே எல்லா சீரீஸும் டக்கு டக்குன்னு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் அதர் சேனல் மாதிரி இதுதான் கொஸ்டின் இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லாம ஒரு கொஸ்டினை சொல்றேன்னா அந்த கொஸ்டின் என்ன சோர்ஸ், எதுல இருந்து கேட்டாங்க, என்ன டாபிக், அதுக்கான சோர்ஸ் நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் ப்ராப்பரா எடுத்திருக்கேனா இல்லையா. ஏன்னா ஒரு டீச்சரா நான் இருக்கேன்னா நான் கொடுக்கறது கரெக்டா இருக்கணும்ல. உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்குன்னா அது கரெக்டா தான் எடுத்திருக்கேனா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்லணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்போ என்னன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். which one of the following is unsaturated compound? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில கார்பன் அண்ட் காம்பவுண்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்க. ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரோ கார்பன் வரும். அதை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு சேச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் அப்படின்னாவே ஆல்கேன், ஏஎன்இ அப்படின்னு முடியும்னு வச்சுக்கேன். அன்சாச்சுரேட்டட் ஆல்கீன் ஆர் ஆல்கைன் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காக சொல்றேன்னா நீங்க சேச்சுரேட்டட மைண்ட்ல வச்சா கூட போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னா அவன் கேட்கறது அன்சாச்சுரேட்டட் தானே கேட்டிருக்கான். நான் என்ன சொன்னேன், சேச்சுரேட்டட்னா ஏஎன்இல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப ஏஎன்இல எங்க இருக்குன்னு பாருங்க. ஏஎன்இ, ஏஎன்இ, ஏஎன்இ. அப்ப மூணுமே வரக்கூடாது. ஏன்னா இது சேச்சுரேட்டட், கேள்வியே அன்சாச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட்னா ப்ரோபேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து வாங்க. சிங்க் displaces copper in a displacement reaction இருக்கு. இது அசர்ஷன் கொடுத்துட்டு ரீசன் zinc is the more reactive than copper in a reactivity series. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியில மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதுல தான் நம்ம இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருப்பேன். கம்ப்ளீட் கோர்ஸ் எல்லாமே ஆப்ல இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜிகேவோட சயின்ஸு மிச்சம் இருக்கிற டாபிக், அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அந்த டாபிக், கரண்ட் அஃபேர், மேத்ல நான் ரிவிஷன், இந்த மாதிரி என்டையரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் ஆப்ல தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஜாயின் பண்ணுங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ரியாக்டிவிட்டி சீரீஸை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இதுதான் ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜிங்க். ஸோ ஜிங்க் என்னன்னா காப்பரோட அதிகமான ரியாக்டிவ் தன்மை கொண்டதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிங்க் எந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. காப்பர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கீழே இருக்கு. எஸ், காப்பரை விட என்னன்னா ஜிங்க் தான் சீக்கிரமா என்ன பண்ணும்னா ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை கொண்டிருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரைட்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தான். எதுக்காகனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எதுல லேர்ன் பண்ணுவோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டு அதே தான். கெமிஸ்ட்ரியில இன்னொரு டாபிக் இருக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல அதாவது என்ன, ஏ பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், சி அப்படின்னு ஒண்ணு கிடைக்குன்னா இதான் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. இப்ப ஏதாவது ஒண்ணு டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா அது கண்டிப்பா ஆகுறதுக்கு எப்படின்னு வச்சுக்கலாம், எது ஈஸியா ரியாக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கோ அதான் டக்குன்னு என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒண்ணுதான் அடிச்சு விட்டுட்டு இன்னொரு இடத்துல ஜாயின் ஆயிக்கிறோம். அதனால என்ன சொல்லுவாங்க, ஜிங்கை ஈஸியா எது ரீப்ளேஸ் பண்ணணும், சாரி ஜிங்க் எதை ரீப்ளேஸ் பண்ணணும், காப்பர் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா காப்பரோட ஜிங்க் ஈஸியா ரியாக்ட் பண்ற தன்மை கொண்டதுனால இந்த மாதிரி நடக்கும். இது ரெண்டுமே கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட். இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் வரும். அடுத்த கொஸ்டின், which one of the following reproduces by the binary fission? இது என்ன டாபிக்னா பயாலஜி. பயாலஜில என்னன்னா ரீப்ரொடக்ஷன், பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் டாபிக் இருக்கும். அதுல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஞாபகத்துல வச்சுக்கேன், இந்த பைனரி லெவல்ல ஃபிஷனாவே ரெண்டா இருக்கிறது, நாலா உடையிறது, நாலா இருக்கிறது எட்டா உடையிறது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி எதுல நம்ம பார்க்க முடியும்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். முக்கியமா சொல்ல போனா பாக்டீரியா, இந்த புரோட்டிஸ்டா, புரோட்டோசோவா, இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் என்னன்னா பைனரி ஃபிஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், ரோஸு, லில்லி, பட்டர்ஃபிளை இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஏன்னா ரோஸ்லாம் நார்மலான பிளான்ட், லில்லியும் பிளான்ட், பட்டர்ஃபிளை என்பது என்னன்னா ஒரு அனிமல் மாதிரி, ரைட்டா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா மல்டி செல்லுலர். நம்மளுக்கு என்ன பைனரி ஃபிஷன் யூனிசெல்லுலர். யூனிசெல்லுலர் என்ன, லிஸ்மேனியா. லிஸ்மேனியா என்பது ஒரு புரோட்டோசோவா. ஞாபகத்துல வச்சுக்கேன். நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா எலிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம், அதனாலதான்.
அடுத்த கொஸ்டின், ஏடிபி ஜெனரேட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல் இருக்கா? இது ரொம்ப ஈஸியானதான். பயாலஜில செல் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா நம்ம ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணியிருப்போம். மைட்டோகாண்ட்ரியா தான் என்ன அப்படின்னா பவர் ஹவுஸ் சொல்லுவோம். பவர் ஹவுஸ் என்ன? ஏடிபி வந்து ஜெனரேட் பண்ணும், ரைட்டா? அதனால என்ன வரும்? மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து போலாம். A gas evolved when sodium carbonate react with hydrochloric acid. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிட் பேசிஸ் சால்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல நல்லா கவனிங்க. ஒரு ஆசிடா இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஒரு மெட்டல் கார்பனேட் இல்ல மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டுடன் சேரும்போது சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வரும். வாட்டர் வந்து என்னன்னா ஜென்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்லலாம் நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரைஸ் ஒரு ஆசிட், சோடியம் கார்பனேட் ஓகே ஒரு கார்பனேட், ரைட்டா? ஒரு கார்பனேட் ரெண்டு சேரும்போது என்ன கிடைக்கும்? ஒரு சால்ட் கிடைக்கும். அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு, அதோட சேர்த்து வாட்டர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து CO2 வருது. நெக்ஸ்ட், வாட் இஸ் ரிலீஸ்ட் இன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல் அப்படின்னு இருக்கா? முதல்ல ரெஸ்பிரேஷன்ல நிறைய டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஆக்சிஜன் இல்லாத போது மைட்டோகாண்ட்ரியால வந்து ஆக்சிஜன் இருக்கும்போது ஒரு குளுக்கோஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே குளுக்கோஸா வந்து எப்படி எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்னா இந்த பேட்டர்ன் மைட்டோகாண்ட்ரியால தான் என்ன பண்ணும்? பவர் ஏடிபி ஜென்ரேட் ஆகும்னு சொல்ல பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகுறது. இப்ப நம்மளோட உடம்புலயே வந்து மசில் செல்ல ஆக்சிஜன் இல்லாத போது என்னன்னா எனர்ஜி கன்வர்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா எனர்ஜியோட சேர்த்து லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே ஈஸ்ட் உயிரினங்கள்ல எத்தனால் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல அனிமல் அனரோபிக்னாவே ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆக்சிஜன் இல்லாத போது என்ன லாக்டிக் ஆசிட் தான் என்ன ஆகுதுன்னா உருவாகும். அடுத்து வாங்க, which environmental conditions affect the gender of the reptile sex? ஸோ தவளை முட்டையில இருக்கு பாத்தீங்கன்னா அது டெம்பரேச்சரை பொறுத்து என்ன ஆகும்னா மேல் ஆர் ஃபீமேலா வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அதனால என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டெம்பரேச்சர் தான். அடுத்து, வாட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட் இன் த ரியாக்டிவிட்டி சீரியஸ்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எப்படின்னா 4-5 வந்து ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்து இன்க்ரீஸா இருக்கா இல்ல டிக்ரீஸா இருக்கா அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்கணும். இது ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரியாக்டிவிட்டி சீரிஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை மனப்பாடம் பண்ணிருங்க. எக்ஸாம்ல இதை வேணா வந்து கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து வாங்க, வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் வெயிட் ஆஃப் கார்பன்-13 ஐசோடோப் இருக்காங்க? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் சொல்லிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு டாபிக் இருக்கும். அதுல நம்ம அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போம். அதான் EMUன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன கார்பன்-13 ஐசோடோப்போட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு இருக்கும், ஆவரேஜா எவ்வளவு வந்து அதோட அணுவோட எடை இருக்கும் அப்படின்னா அதே தான் ஐசோடோப்போட அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அதோட எடையுமா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து போலாம், why do plant perform sexual reproduction? முக்கியமானது, பிளான்ட்ல 2 விதமா நடக்கும். ஒன்னு செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். செக்ஷுவல் ப்ரையாரிட்டி நடக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் நிறைய வேரியேஷன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். ஏசெக்ஷுவல் அதிகமா இருந்தாலும் செக்ஷுவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய வேரியேஷன் வந்து உருவாக்க முடியும். இது இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, if the height of the image is formed is 3 times the height of the object and the focus is 12 centimeter, find the image distance. ஓகே, இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட் டாபிக். ஸோ லைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி இமேஜோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அந்த இமேஜ் ஹைட்டோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்தாவே மிரர் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு உங்களுக்கு மைண்டுக்கு என்னன்னா அந்த மிரர் ஃபார்முலா தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். அது என்ன மிரர் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/s = 1/v + வந்து 1/u அப்படின்னு இருக்கும். அவன் கேட்கறது வந்து இமேஜ். அதாவது என்னன்னா முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் அண்ட் வந்து இமேஜ் ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னா ஆப்ஜெக்ட் தான் u, இமேஜ் தான் v. அவன் கேட்கறது என்ன இமேஜோட டிஸ்டன்ஸ். அப்ப v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கு v வேணும்னு வச்சுக்கலாம். ஆனா ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர். ஆனா எனக்கு u தெரியாது. ஸோ யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நல்லா கவனிங்க, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இருக்கு. m = -v/u அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அவங்க கொடுத்துருக்கிறது என்ன நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்டோட ஹைட்டு 3 டைம்ஸ் வந்து இமேஜோட, அதாவது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து என்ன மிரர் இருக்குன்னு வச்சுக்கலாம். உருவாகிற இமேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உருவாகிற இமேஜோட சைஸ் வந்து நார்மல் ஆப்ஜெக்ட் விட வந்து 3 டைம், ஸோ 3 டைம் வந்துன்னா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்னிஃபிகேஷன் அதுதான் பெருசா இருக்கு. அப்ப மேக்னிஃபிகேஷன் -3. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு v கண்டுபிடிச்சிடும். அந்த v கொண்டு போய் வந்து மிரர் ஃபார்முலா போடும்போது u கண்டுபிடிச்சலாம்.
யூ வச்சு என்ன v is equal to 3 இருக்கா, அதுல போட்டோன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா v வந்து கண்டுபிடிச்சேன். எனக்கு கொஸ்டின்ஸ் அவசியம் போட்டு வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் ஆன்சர் வேணும் 48 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கேன். எப்படி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, when an object falls from a height, the potential energy changes into which form of energy அப்படின்னு இருக்கான். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஏதாவது ஒண்ணு வந்து மூவிங்ல இருக்கும்போது அந்த பொருள் என்ன எனர்ஜியை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல். ஒரு பொருள் வந்து மூவிங்ல இருக்கும்போது அந்த பொருள் என்னன்னா ஒரு எனர்ஜி கொண்டு வந்திருக்கும். அந்த எனர்ஜியோட பேரு கைனடிக் எனர்ஜி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கைனடிக் எனர்ஜி தான். அடுத்த கேள்வி, when thrust or force is kept constant and areas decrease, what will happen to the pressure இருக்கா? இது நீங்க சிம்பிளா லாஜிக்கலா கூட ஆன்சர் பண்ணலாம். சாரி, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா இது பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க பக்கத்துல வந்து கோவில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்க பாட்டு போட்டிருக்காங்க, அதனால சவுண்ட் கேட்கும். ஜஸ்ட் வந்து இந்த இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அக்சஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. லாஜிக் எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம்னா, என்ன சொல்லியிருக்கான், நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கலாம். பலூன்ல என்ன பண்ணா ஊதிக்கலாம். ஊதி கொஞ்சம் தூரம் வச்சுட்டு அது உள்ள நம்ம பலூன் ஊதும் போது உள்ள காத்து இருக்கும், அதுதான் ஒரு ஃபோர்ஸ், ரைட்டா? அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்றோம், அந்த பலூன் அமுக்குறோம். அந்த ஏரியாவை என்ன பண்றோம், பலூனோட ஏரியா இருக்கும், அது வந்து என்ன டிக்ரீஸ் பண்றோம், அமுக்குறோம். அமுக்கும் போது என்ன ஆகும், உள்ளக்க வந்து அந்த பலூனுக்குள்ள ப்ரெஷர் வெடிக்கிற மாதிரி போகும் பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகுது, ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான் வரும். அடுத்த கேள்வி, ஹவு மச் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் ஏ சார்ஜ் ஆஃப் 1.5 சி கூலும். ஒர்க் டன் இஸ் 30 ஜூல். கேள்வி வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அப்போ வோல்டேஜ், ரைட்டா? ஸோ வோல்டேஜ் இருக்கு, பிளஸ் வந்து 1.5 கூலும் இருக்கு, அதே மாதிரி 30 ஜூல் அப்படின்னு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா என்ன, இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை q. இது பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஓம் விதியில தான் v ஈக்குவல் டு IR வரும், ஆனா v ஈக்குவல் டு டபிள்யூ பை q இருக்கும். டபிள்யூட வேல்யூ கொடுக்க வேண்டியதான், qோட வேல்யூ கொடுக்க வேண்டியதான், ஆன்சரை ஈஸியா எடுத்துடலாம். அடுத்த கேள்வி, அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, அணு எண் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா, ஸோ அணு எண் ஈக்குவலண்ட் என்ன, நம்பர் ஆஃப் புரோட்டான். மாஸ் நம்பர் வந்து ரெண்டையும் கூட்ட வேண்டியது இருக்கும், ஆத்துல வச்சுங்க. அப்ப அணு எண் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கா, நம்பர் ஆஃப் புரோட்டான் இந்த நியூக்ளியஸ் தான். அடுத்து, இன் கனெக்டிவ் டிஷ்யூ த செல் ஆர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கா. அதாவது பிசிக்கல் டாபிக் இருக்குமா, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, அது லூஸ்லி வந்து ஸ்பேஸ்டா இருக்கும். கனெக்ட் ஆகுறது வந்து என்னன்னா ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தா மட்டும்தான் என்னன்னா அந்த இணைப்பு கரெக்டா இருக்கும், ரைட்டா? அதனால என்ன, லூஸ்லி பவுண்ட் ஆனதா இருக்கும். அவ்வளவுதாங்க. சயின்ஸ்ல இந்த ஷிஃப்ட்ல இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டுக்கங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2022 கேட்ட குரூப் டியோட வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் போட்டிருக்கேன். இதை நீங்க எந்த டாபிக் பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் பாத்துருங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது, அதனாலதான். கொஸ்டின் சேம் கிடையாது, ஆனா பேட்டர்ன் அந்த டாபிக் வந்து ரிப்பீட் ஆகுது, அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இன் மார்ச் 2025 இந்தியா லான்ச்டு ஆபரேஷன் பிரம்மா இன் ரெஸ்பான்ஸ் டு விச் ஈவென்ட் இருக்கா. ஆபரேஷன் பிரம்மா எதுக்காக பண்ணிருப்பானா, மியான்மர்ல வந்து ஒரு எர்த்குவைக் வந்திருக்கும், அதுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ற மாதிரி என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால என்ன, இது வந்து ஹியூமானிட்டேரியன் எய்ட் ஆஃப்டர் த டிவாஸ்டேஷன் எர்த்குவைக் தான். ஸோ அதோட அட்டாச்சா வந்து மிச்சம் இருக்கிற ஆபரேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நான் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, விச் இயர் ஹாஸ் பின் டிக்ளேர் அஸ் இயர் ஆஃப் ரிஃபார்ம் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கா. இதுவும் நியூஸ்ல இருந்ததான், நிமிஷம் இங்க பாருங்களேன். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2025 தான் இயர் ஆஃப் டிஃபென்ஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இயர் 2025 என்ன சொல்றாங்க, இயர் ஆஃப் டிஃபென்ஸ் ரிஃபார்ம். அடுத்த கேள்வி, நவம்பர் 2025 C40 சிட்டிஸ் லெட் C40 வேர்ல்ட்ஸ் மேயர் சமிட் எந்த இடத்துல நடந்து கேட்டிருக்காங்க. C40 வேர்ல்டு மேயர் சமிட் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ரியோ டி ஜெனிரோ பிரேசில்ல இருக்கு. அப்ப ரியோ டி ஜெனிரோ பிரேசில். அடுத்து, in November 2025 ISSF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரிஃபைல் பிஸ்டல் 2025 எந்த செட்டில் நடந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஷூட்டிங் ரிலேட்டா எங்க நடந்திருக்கும்னா கைரோ கேபிட்டல் ஆஃப் என்ன, எகிப்து. அப்ப அதை வச்சு வரும்போது கைரோ கேபிட்டல் என்னன்னா எகிப்து தான். அடுத்து போயிடலாம். ஃபாக்ஸ்கான் கம்பெனி வில் இன்வெஸ்ட் ஹவு மெனி மில்லியன் டாலர் இன் இந்தியா. பாருங்களேன், ரொம்ப ஃபேக்சுவலா வந்து கரண்ட் அஃபேர்ல கேட்டுட்டு இருக்கேங்க. ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்னன்னா 1.5 பில்லியன்ஸ் என்ன பண்ண போறோம்னா இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 பில்லியன். அதுக்கப்புறம் அதாவது இது வந்து மேல சொன்னாங்க,
ஜூன்ல என்ன 2.2 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எது கரெக்ட்னு தெரியல. பட் ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஃபேக்சுவலா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், விச் இன்ஸ்டிடியூஷன் ரீசென்ட்லி டிசைடட் டு லான்ச் இந்தியாவோட யூபிஐ குளோபலி? ஆக்சுவலி இந்த யூபிஐ ரிலேட்டடா யார் இருப்பாங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்களோட இன்டர்நேஷனல் பேமெண்ட் நிமித்தம் தான் என்னன்னா பண்ணியிருப்பாங்க. இந்த யூபிஐ அதே மாதிரி பிம் ஆப் இது எல்லாமே யார் வருவாங்க? என்பிசிஏ தான் வருவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து in August 2025, Pragananda reached his career best world ranking நம்பர் வந்து 4 ஆஃப்டர் டிஃபீட்டிங் விச் பிளேயர் இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து இப்படிதான் கேட்டா என்னதான் பண்றது தெரியல. அதாவது நான் பிரகனந்தா வின் பண்ணிருக்காரு. அவர் எந்த கேம்ல வின் பண்ணாரு அப்படி கேட்டா கூட பரவாயில்ல. அவர் யாரு டிஃபீட் பண்ணா அதெல்லாம் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஞாபகத்துல வச்சுக்கேன், பிரகனந்தா லாஸ்ட் வந்து 1 இயராவே வந்து அடிக்கடி நியூஸ்ல இருந்தாரு. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது யாரை டிஃபீட் பண்ணிருக்காருன்னா நொடிப்பர். நொடிப்பர் என்னன்னா இவர் டிஃபீட் பண்ணிருக்காராம். அடுத்து 2025 விச் ஸ்டேட் டாப்டு த இந்தியாவோட ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025. இந்தியாவோட ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல சவுத் இந்தியன் சதர்ன் ஸ்டேட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றாங்க. அதுல எந்த ஸ்டேட் டாப்ல இருக்காங்கன்னா கர்நாடகா. ஸோ அப்போ கர்நாடகா தான் என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். இதெல்லாம் ரிப்போர்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கை வச்சிருக்காங்க. அடுத்து ரீசன்ட்லி அப் டு ஹவு many rupee of gold loan as RBI increased from LTV ரேஷியோ ஃப்ரம் 75% 85% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா அதோட எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க இங்க பாருங்க. ரொம்ப 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 ஃபேக்ஷன். இதெல்லாம் தெரியலனா தயங்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாம அட்டன் பண்ணி நெகட்டிவ் போயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். சரி அடுத்து போலாம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ்டு பை விச் ஆர்கனைசேஷன்? இது என்னன்னா ரிப்போர்ட் தான். இதுல இந்தியாவோட ரேங்க்லாம் கேட்காம அது யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோபல் நல்லா வருங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஹியூமனிடேரியன் ஆர்கனைசேஷன் கன்சர்ன் வேர்ல்டு வைட். அவங்களோட சேர்ந்து ஒரு ஜெர்மனோட வந்து ஏஜென்சி இருப்பாங்க. அவங்க வெல் தங்கர் லைஃப் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப என்ன வெல்த், ஸோ வெல்த் தங்கர் ஹெல்ப் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வெல் தங்கர் ஹெல்ப் அண்ட் ஆல்சோ கன்சர்ன் வேர்ல்டு வைட் இங்க என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஜனவரி டு ஜூலை வரைக்கும் வந்துன்னா பிடிஎஃப் வந்து 2025 கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என்டையர் கோர்சஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் மேத் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜி கொடுத்து தான் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.